வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஜூலை 15 இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் வந்து சொன்ன டேட்டு படி தான் 28 செப்டம்பர். ஸோ செப்டம்பர் 28 தான் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதை கிளியராக சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13/8. ஸோ ஆகஸ்ட் 13 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நம்ம வந்து சப்மிட் பண்ணிடணும். ஸோ ரொம்ப டிலே பண்ண வேணாம், சீக்கிரமாகவே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஆகஸ்ட் 18லேருந்து 3 நாள் ஆகஸ்ட் 20 வரைக்கும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் டேட் வந்து செப்டம்பர் 28 காலையில் 9:30லேருந்து 12:30 வரைக்கும் இருக்கும். மெயின்ஸ் வந்து பின்னாடி வந்து ரிசல்ட் வந்தோடனையும் அப்படின்னு எப்போன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மெயின்ஸ் டேட் எப்போன்னு. சரிங்களா? ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து பண்ண முடியும், அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கும் சேர்த்து இதில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேண்ட் ஐட்டம்ஸ், தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 2 சர்வீசஸ்க்கு வந்து மொத்தம் போஸ்ட் வந்து 50 போஸ்ட் இருக்குது. குரூப் 2A சர்வீசஸ் போஸ்ட் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 595 போஸ்டஸ் இருக்குது. மொத்தம் வந்து இப்போ 645 போஸ்ட் தான் நான் தடவை நம்ம வந்து 2A வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 2ல் வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதில் வந்து என்ன ஏஜ் லிமிட், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். அது மாதிரி 2Aல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 595 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன, மினிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு SC/SC/A, ST, MBC, அப்புறம் BC, OBC, அப்புறம் MBC. ஸோ இவங்களை தவிர்த்து இதில் யார் யாருக்கு வந்து என்ன மேக்ஸிமம் ஏஜ் மினிமம் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ POக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 22, மேக்ஸிமம் 32. ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26, 42. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டருக்கு வந்து மினிமம் ஏஜ் 21, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 37 வயசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. புதுசாக 18 வயசுக்கு எலிஜிபிளாக இருக்கும் நிறைய எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட். ஸோ இவங்களாம் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆச்சுன்னா அவங்க வந்து எழுதியிருக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32. சரியா? அதே மாதிரி 2A போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து அதுவும் நம்ம வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஒரு சிலருக்கு வந்து 32 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் மினிமம் ஏஜ் வந்து 25 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37 இருக்கணும். அப்போ சில இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சர்வீசஸ் பாருங்கள் எவ்வளோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாருக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லி நல்லா செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து 2A சர்வீசஸ் மினிமம் ஏஜ் வந்து 18, மேக்ஸிமம் வந்து ஏஜ் லிமிட் வந்து கிடையாது அப்படி சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். எனி டிகிரி தான் எலிஜிபிள். ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எனி டிகிரி தான் எலிஜிபிள். ஸ்பெஷல் ஏதாவது டிகிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வருதா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இல்லை மெயினாக பார்க்கணும்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் என்னென்ன இருக்கணும்னு சொல்லி பார்த்து சொல்கிறாங்க. ஸோ SSLC, HSC, டிப்ளமோ, டிகிரி, PG, அப்புறம் இன்டெகிரேட்டட் PG, ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்டர் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் விசுவலும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் எந்த ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நாலேஜ் இன் தமிழ் வந்து ரொம்ப முக்கியம், அதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அந்த மாதிரி சேர்ந்து நடக்க போகுது. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து காமன் ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவும் நடக்கும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமும் நடக்க போகுது. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2A வந்து ஒரே எக்ஸாம் தான், சிங்கிள் பேப்பர். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் 100 கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின், அப்புறம் ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின், மொத்தம் வந்து 200 கொஸ்டின். இது வந்து OMR டெஸ்ட் தான், அப்ஜெக்டிவ் பேஸ்டு. ஸோ மெயின் குரூப் 2 மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப் தான். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் டிவிஷன் அதுவும் டெஸ்கிரிப்டிவ் டைப் தான். ஸோ ரெண்டுமே 3 மணி நேரம் எக்ஸாம் தான். ஆனால் குரூப் 2Aல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப்பு. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து OMR பேஸ்டாக இருந்தது, இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டாக வந்து மாற்றிட்டாங்க. அதே மாதிரி 150 கொஸ்டின்ஸ் GS கொடுத்துட்டு 50 வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு, 60 இங்கிலீஷ் அண்ட் 60 தமிழ் இருந்துச்சு, 40 ரீசனிங் இருந்துச்சு. இந்த தடவை அதை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஆன்லைனில் இருக்கிறதுனால நிறையா ஸ்பீடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். ஸோ குரூப் 4ல் நம்ம கிட்ட அனுபவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் வந்து ஸ்பீடாக நேரம் வாசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும்.
ஸோ இதை தான் இப்போ வந்து மெயின்ஸ்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் 50 ரீசனிங் இருக்கிறதுனால நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ ரீசனிங் நம்ம நல்லா போட்டால் தான் வந்து 2A போஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சரிங்களா, அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சார் டவுட்ஸ் தான் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி வேறு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரிலாம் நார்மலாக புரிஞ்சு தான். ஸோ ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா டேட்டோட வரணும். ஸோ அது ஒரு முக்கியமானது, அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சென்டர், ஸோ ஃபிலிம் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து மெயின் சென்டர் பாருங்கள், பேப்பர் 2 மெயின் வந்து எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு எங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மெயின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 7 சென்டர்ஸ் தான் வந்து நடக்க போகுது. அது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி சிலபஸ் அந்த மாதிரி இருக்கலாம், நம்ம பெருசாக வந்து சேஞ்ச் ஆகலை. சரிங்களா, ஸோ மெயினாக வந்து 2A மெயின்ஸில் மட்டும் அந்த 150 GS 50 ரீசனிங் அது மட்டும் மாற்றிருக்காங்க. மற்றது எல்லாமே சிலபஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ போஸ்ட் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி எதுவும் நம்ம ஃபீல் பண்ண வேணாம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு கோர்ஸ் தான், அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். GS வந்து நிறையா கேட்டிருக்காங்க மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி, அதனால் GS வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் இதையும் நல்லா ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கோங்க. இதோட ரொம்ப முக்கியம் டிசைடிங் ஃபேக்டர் அமைய போகிறது என்னென்னா மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா ஃபோக்கஸாக ஸ்ட்ராங்காக படித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். மதுரை IAS அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. அதுமாதிரி மெயின்ஸ்க்கும் நம்ம சேர்த்து இப்போயே நம்ம கோச்சிங் கொடுக்க போகிறோம். ஏன்னா மெயின்ஸ் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா +1 +2 தான் இருக்குது. ஸோ +1 +2 நீங்கள் அந்த புக்ஸை வாங்கி நீங்கள் இப்போயே நீங்கள் படிச்சிங்கன்னா மெயின்ஸுக்கு போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.